கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த யூதருக்குள்ள அதிகாரியாகிய இந்த பரிசேயனாகிய இந்த வேத போதகனாகிய நிக்கோதேமு ஆண்டவரை பார்த்து புகழ்கிறான். ஆண்டவர் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அவசியத்தை சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே நிக்கோதேமுக்கு ஒரே குழப்பம். ஐயா, ஒருத்தன் வளர்ந்த பின்னால் எப்படிங்கய்யா அவங்க அம்மா கற்பத்தில் பூந்து மறுபடியும் பிறக்க முடியுமாங்கய்யா? இதெல்லாம் சாத்தியமில்லாத சொல்கிறீங்களே. உடனே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இல்லைப்பா, அந்த அர்த்தம் இல்லை. ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமாக தெளிவாக சொல்கிறார். மறுபடியும் பிறத்தல் என்பது இந்த உடல் ரீதியான பிறப்பு அல்ல, அது ஆவியிலே அல்லது மனதிலே உண்டாகிற ஒரு மாற்றம். ஜலம் என்பது தண்ணீரை மட்டும் குறிப்பதல்ல, அது தேவனுடைய வசனத்தையும் குறிக்கிறது. ஜீவ தண்ணீர் என்று வசனம் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே வசனத்தினால் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் வசனத்தில் பிறக்கிறவன், வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவன். அடுத்தது ஆவியினால் பிறக்கிறவன். ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் பிறக்கிறவன், பரிசுத்த ஆவியானவருக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறவன். ஆகவே ஒருவன் கடவுளுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தன்னை புது மனிதனாக மாற்ற விட்டு கொடுப்பதற்கு பெயர்தான் மறுபடியும் பிறப்பது. அப்படி பிறந்தவர்கள் மட்டும்தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பின்னர் முடிவில்லாத கடவுளுடைய ராஜ்யமாகிய நித்தியமான வாழ்வு அல்லது முடிவில்லாத வாழ்வை அடைவார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் வசனத்தை விசுவாசிக்கலனா, பரிசுத்த ஆவியில் நிரம்புகிற அனுபவம் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணலான்னா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் பரலோக ராஜ்யத்தை பெற முடியாது. சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிற எந்த மதத்தை சேர்ந்தவரோ, எந்த நாட்டை சேர்ந்தவரோ, எந்த மொழியை சேர்ந்தவரோ விரும்பினாலும் அவர்கள் கடவுளின் வார்த்தையாகிய பைபிளின் வார்த்தையை மனப்பூர்வமாய் நம்பி இயேசு கிறிஸ்துதான் என் இரட்சகர் என்பதை விசுவாசித்து அறிக்கை பண்ணி பரிசுத்த ஆவியானவருக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் மட்டும்தான் மறுபடியும் பிறக்க முடியும், கடவுளின் பிள்ளையாக முடியும், கடவுளின் ராஜ்யத்தில் கடவுளோடு வாழ முடியும். இதை உணர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.